தமிழ்நாட்டுல இருக்கிற திறமையான இளம் கலைஞர்களே வணக்கம். உங்க கலைப்பயணத்துல ஒரு பெரிய பாய்ச்சலுக்கு நீங்க தயாரா? உங்க திறமைக்கு ஒரு சூப்பரான அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்கற ஒரு திட்டத்தை பத்தி தான் நாம இப்போ விளக்கமா பார்க்க போறோம். நீங்க ஒரு பாடகரா, டான்சரா, இல்ல ஏதாவது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவரா? உங்க டேலண்ட்டை காட்ட ஒரு நல்ல ஸ்டேஜ் கிடைக்கலைன்னு காத்துட்டு இருக்கீங்களா? அப்போ இது கரெக்டா உங்களுக்கு தான். இது உங்க கனவுக்கான ஒரு திறவுகோல்னே சொல்லலாம். சரி, முதல்ல நேரடியா விஷயத்துக்கு வந்துடுவோம். இந்த திட்டம் மூலமா நீங்க செலக்ட் ஆனா, நீங்க பண்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் 10,000 ரூபாய் வரைக்கும் ஊக்கத்தொகை கிடைக்கும். இது வெறும் காசு மட்டும் இல்லைங்க, உங்க கலைக்கு கிடைக்கிற ஒரு பெரிய அங்கீகாரம். இந்த அருமையான திட்டத்தோட பேரு தான் இளம் கலைஞர்களை ஊக்குவிக்கும் திட்டம். தமிழ்நாடு அரசோட கலை மற்றும் பண்பாட்டுத்துறை மூலமா இது நடத்தப்படுது. உங்கள மாதிரி திறமையான இளைஞர்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு பெரிய மேடை அணைச்சு தர்றது தான் இதோட நோக்கம். சரி, இந்த வாய்ப்பை எப்படி பிடிக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாமா? ஓகே, முதல் மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்க்கு போலாம். இந்த வாய்ப்பை பெற உங்களுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும்னு பார்க்கலாம். பயப்படாதீங்க, ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல நீங்க தமிழ்நாட்டோட இருப்பிடவாசியா, அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவரா இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, நான் தமிழ்நாட்டுக்கு வெளியில வசிக்கிறேன், ஆனா தமிழ் பேசுவேன், நான் அப்ளை பண்ணலாமான்னு. மன்னிக்கணும், இந்த திட்டம் தமிழ்நாட்டு கலைஞர்களுக்காக மட்டுமே ஆனது. இப்போ உங்க வயசு விஷயத்துக்கு வருவோம். நீங்க ஒரு மியூசிக் ஆர்டிஸ்டா இருந்தா உங்க வயசு 16லேருந்து 30க்குள்ள இருக்கணும். ஒருவேளை நீங்க பரதநாட்டிய கலைஞரா இருந்தா உங்க வயசு 15லேருந்து 30க்குள்ள இருக்கணும். உங்க பர்த்டேட்ட ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அடடா, இந்த திட்டம் எவ்ளோ கலை வடிவங்களை உள்ளடக்கியிருக்குன்னு பாருங்க. வாய்ப்பாட்டு, பரதநாட்டியம் மட்டும் இல்ல, வீணை, வயலின் மாதிரி தனியா வாசிக்கிறவங்களிருந்து கடம், கஞ்சிரா மாதிரி பக்கவாதிய கலைஞர்கள் வரைக்கும் நிறைய பேருக்கு இதுல வாய்ப்பு இருக்கு. கர்நாடக பாணியிலான எந்த கலையில நீங்க திறமையானவரா இருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு சூப்பரான மேடை. சரி, உங்களுக்கு தகுதி இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது என்ன? அப்ளிகேஷனுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். ஐயோ, இது பெரிய வேலையா இருக்குமேன்னு நினைக்காதீங்க. இத 3 சிம்பிள் பார்ட்ஸா பிரிச்சு பார்க்கலாம். தேவையான டாக்குமெண்ட்ஸை பார்த்துட்டு மலைச்சு போகாதீங்க. இத 3 வகையா பிரிக்கலாம். 1 உங்க வயசுக்கான ஆதாரம், 2 உங்க திறமைக்கான ஆதாரம், 3 உங்க அனுபவத்துக்கான ஆதாரம். இந்த 3ஐயும் நிரூபிக்கிற டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்தா போதும். முதல்ல உங்க வயசை உறுதிப்படுத்தணும். அதுக்கு உங்க பர்த் சர்டிஃபிகேட், ஸ்கூல் டிசி இல்லனா அரசாங்கம் கொடுத்த வேற ஏதாவது அதிகாரப்பூர்வ டாக்குமெண்டோட ஒரு ஜெராக்ஸ் காப்பியை வைக்கணும். ரெண்டாவதா, உங்க திறமைய நிரூபிக்கணும். நீங்க வாங்கின அவார்ட்ஸ், போட்டிகள்ல ஜெயிச்சதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இல்லனா உங்க குரு கிட்ட வாங்கின ஒரு பாராட்டு கடிதம் கூட உங்க திறமைக்கு ஒரு பெரிய சான்றா இருக்கும். கடைசியா உங்க அனுபவத்தை காட்டணும். இதுக்கு முன்னாடி நீங்க தனியா நிகழ்ச்சிகள் பண்ணியிருந்தா அதுக்கான ஆதாரங்களை இணைக்கணும். அந்த நிகழ்ச்சியோட பத்திரிக்கை, நியூஸ் பேப்பர் விளம்பரம் இல்ல அந்த நிகழ்ச்சி பத்தின விமர்சனங்கள்னு எதுவா வேணா இருக்கலாம். இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். உங்க அப்ளிகேஷனை எப்படி சப்மிட் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். கவனமா கேளுங்க, ரொம்ப ஈஸி தான். ஒரு முக்கியமான விஷயம், இது ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது, ஆஃப்லைன்ல தான் பண்ணணும். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பாங்க. அந்த விளம்பரத்தை பார்த்த பிறகுதான் நீங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நியூஸ் பேப்பர்ஸை கவனமா பாருங்க. இந்த 4 ஸ்டெப்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. 1 சென்னையில இருக்கிற ஆஃபீஸ்க்கு நேர்ல போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும். 2 அதை முழுசா ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸை அட்டாச் பண்ணணும். 3 அதை மறுபடியும் நேர்ல போய் உறுப்பினர் செயலர்கிட்ட கொடுக்கணும். 4 இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அப்ளிகேஷனை கொடுத்ததுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் கண்டிப்பா கேட்டு வாங்கணும். இதுதான் உங்க அப்ளிகேஷனுக்கான ஒரே ஆதாரம், மறந்துடாதீங்க. இந்த அட்ரஸ ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, இல்லனா ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. நீங்க ஃபில் பண்ண அப்ளிகேஷனை இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும், இல்ல நேர்ல கொடுக்கணும். அட்ரஸ்ல எந்த தப்பும் பண்ணிடாதீங்க. இங்க ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. நீங்க ஒரு தடவை பாட்டு பாடுறதுக்காக செலக்ட் ஆயிட்டீங்கன்னா அடுத்த தடவை வீணா வாசிக்கிறதுக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த ரூல் கலைஞர்கள் தங்களோட பல திறமைகளை வெளிப்படுத்த ஒரு அருமையான வாய்ப்பு கொடுக்குது. உங்க திறமைக்கு எல்லையே இல்ல. நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன நடக்கும்? உங்க அப்ளிகேஷனை எப்படி பாப்பாங்க, யார் உங்களை செலக்ட் பண்ணுவாங்கன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். உங்க அப்ளிகேஷனை சரி பார்த்துட்டு தகுதி இருந்தா உங்களை ஒரு ஆடிஷனுக்கு கூப்பிடுவாங்க. இந்த ஆடிஷனை நடத்துறது தான் நிபுணர் குழு. இவங்க உங்க துறையில இருக்கிற பெரிய கலைஞர்களா இருப்பாங்க. அவங்க தான் உங்க திறமைய மதிப்பிட்டு அடுத்த கட்டத்துக்கு போக தகுதியானவங்களான்னு முடிவு பண்ணுவாங்க. நீங்க அந்த நிபுணர் குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்டீங்கன்னா வாழ்த்துக்கள், நீங்க ஜெயிச்சிட்டீங்க. உங்க சோலோ பெர்ஃபார்மன்ஸை நடத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு வருஷம் டைம் கொடுப்பாங்க.
இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க உங்க நிகழ்ச்சியை எப்ப வேணாலும் ஏற்பாடு செஞ்சுக்கலாம். சரி, முடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் ஒரு ஃபைனல் செக்லிஸ்டா தொகுத்து பாத்திரலாம். இது நீங்க எதையும் மிஸ் பண்ணாம இருக்க உதவும். ஓகே, ஒரு குவிக் ரீகேப். நீங்க தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரா, கரெக்டான வயசுல இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. வயசு, திறமை, அனுபவம், இந்த 3க்கான ஆதாரங்களையும் ரெடியா வச்சுக்கோங்க. அந்த 4 ஸ்டெப் ஆஃப்லைன் ப்ராசஸ தப்பில்லாம பண்ணுங்க. முக்கியமா அந்த ரெசிபிய வாங்க மறந்துடாதீங்க. ஆடிஷனுக்கு மனதளவுல தயாராகுங்க. கடைசியா கரெக்டான அட்ரஸ்க்கு அப்ளிகேஷன் அனுப்புங்க. இந்த நம்பர் ஏன் இவ்ளோ முக்கியம் தெரியுமா? இதுவரைக்கும் 1993 இளம் கலைஞர்கள் இந்த திட்டம் மூலமா பயனடைஞ்சிருக்காங்க. இது வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல, உங்கள மாதிரி பல கலைஞர்களோட கனவு நனவானத்துக்கு இதுதான் சாட்சி. இது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் கொடுக்கணும். இவ்ளோ தூரம் இத கவனிச்சிருக்கீங்க. இப்போ ஒரே ஒரு கேள்விதான். அந்த 1993 பேரோட லிஸ்ட்ல அடுத்த பேரா உங்க பேர் இருக்கலாமே. உங்க திறமைக்கு ஒரு பெரிய மேடை காத்துட்டு தாமதிக்காதீங்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. உங்க கலைப்பயணம் பிரகாசமா அமைய என்னோட வாழ்த்துக்கள்.